விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் தந்துள்ள மாவட்ட கருவூலர்களுக்கும் என்ஜிஓ சங்கம் அரசாளர் ஒன்றிய மாநில பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஓய்வூதிய உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் ஓய்வூதியர்கள்லாம் நீங்கள் நிறையா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் திருவாரூர் மாவட்டத்தில் தான் நான் அங்கே என்ஜிஓ சங்கத்தில் பொறுப்பில் இருந்திருக்கேன். ஓய்வூதிய சங்கத்தோட எனக்கு நிறையா பழக்கம் இருக்கு. அங்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஒற்றுமையாக நிறையா கோஆப்ரேட் பண்ணி நிறையா சங்கத்துக்கு உறுப்பினர்கள் ரொம்ப சப்போர்ட் இருக்கும். அது மாதிரி பரவாயில்ல, இங்கேயும் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை நான் எதிர்பார்க்குறேன். அதனால எல்லாரும் ஓய்வூதியர்கள் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு சங்கம் இருக்கு. நீங்க உங்க குறைகளை சங்க தலைவர்கிட்ட கொடுத்து போகணும். சங்க தலைவர்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல சொல்லி அவங்க நிறைவேற்றி தரணும். இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும். என்னால முயன்ற உதவி நான் தஞ்சாவூர் வந்திருக்கேன். 7 மாசம் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்கேன். அதனால யாராவது டவுட்னா என்ன கேளுங்க. உங்களுக்கு இனிமேல் எல்டிஏவோட வாழ்நாள் நிறுவனத்தொகையோடையே இனிமேல் பிரச்சனையிலேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். எஃப்எஸ்எஃப் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். லேட்டாக இனிமேல் சென்னைக்கு போகிற வேலையெல்லாம் கிடையாது. இங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, கையோட வாங்கிக்கோங்க. வாய்ப்பு இருந்ததுக்கு நன்றி விடுப்பேன். நன்றி வணக்கம். முன்னாள் துணைத் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்து தலைவர் மாவட்ட அன்பார்ந்த இந்த சிறப்புமிக்க ஆண்டு விழாவுடைய தலைவர் தஞ்சை ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் தேனி ஐயாக்கன் அவர்களே, இந்த விழாவிற்கு இங்கே வருகிறது சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அரசர் ஒன்றினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராஜராஜன் அவர்களே, இந்த சங்கத்திலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஜெயதீஷ் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகிறது அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கருவூலர் சகோதரி அவர்களே, இங்கே வருகின்ற மற்றும் அனைத்து நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஓய்வூதிய சங்கம் ஆரம்பித்து 24 ஆண்டுகளாக ஆகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை இங்கே சிறப்பாக நாம் நடத்தி வருகின்றோம். இந்த 24 ஆண்டுகள் முடிவில் அந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு இந்த ஓய்வு சங்கத்துடைய வெள்ளி விழாவை இதை விட சிறப்பாக நாம் முன்னும் மாநிலமே வியந்து பார்க்கின்ற அளவில் நாம் இங்கு நடத்துவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு நம்முடைய மாவட்ட தலைவரும் மற்ற அனைவருமே உறுதுணையாக இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் வருகின்ற பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த விழாவில் ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்திலேருந்து உள்ள கருவூலம் எல்லாமே இங்க வந்திருக்கு. அது இன்னைக்கு நம்மளோட பெருமை. நமது மாவட்ட கருவூலர் பேசுறாங்க. அவர்களுக்கு மாவட்ட பொருளாளர் அவர்கள் சாமி போட்டி கௌரவிப்பார். தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கத்தின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்களையும் தலைவர் உள்ளிட்ட அவையையும் வழங்கி மகிழ்கிறேன். லஞ்ச் டைம் கிராஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பசியில இருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்னை பற்றி ரொம்ப அதிகமா புகழ்ந்து பேசினாங்க.
நான் வந்து என்னுடைய கடமையை தான் செய்யறேன். நம்ம சம்பளம் வந்து அதுக்கு தான் வாங்குறோம். என் டியூட்டியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஏன் பெரிய விஷயமா சொல்றீங்க எனக்கு தெரியல, பட் நான் அதை ஏத்துக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு சொல்ல போனீங்க, நான் இப்படி ஒரு சின்சியரா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா அது காரணம் என்னுடைய தந்தையார். வருவாய்த்துறையில் பணியாற்றினாலும் கூட நான் எப்படி பர்ஃபெக்டா நேர்மையா வேலை பார்க்கணும், அதே மாதிரி எங்க அப்பா வேலை பார்த்ததை நான் பார்த்துருக்கேன். 93ஆம் ஆண்டு நான் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா அப்பாயின்மெண்ட் ஆகிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பிஆர்ல இருந்து கிளாஸ் எடுத்தது எங்க அப்பா. பவானி சார் ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி அந்த பிஆர்ல அட்டுப்படி இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் என்னுடைய ஸ்டாஃபுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஆபீஸ்ல கூட பார்த்துருப்பாங்க. நான் பாலப்பாடம் படிச்சது அரசு துறையை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான். இன்னைக்கு அவங்கள நான் அழைச்சிட்டு வந்து வந்திருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. அவங்களுக்கு பெருமையா இருக்கும் இல்லையோ, எனக்கு பெருமையா இருக்கு. அந்த இடத்தில் எனது தாய் தந்தைக்கும் கடவுளுக்கும் நான் இந்த இடத்தில் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். இந்த இடமோ இங்க உள்ள உறுப்பினர்களோ எனக்கு யாருமே புதுசு கிடையாது. நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரா நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னு கேட்டாக்கா அவர் பேசும்போது கூட சொன்னாரு என்னுடைய மருமகன், அவர் அப்பையிலேருந்தே அப்படிதான் என்ன கூப்பிடுவாரு மருமகன் சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரா பேசுறேன். ஒரு காலத்துல என் இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க, இன்னைக்கு நீங்க அங்க இருக்கீங்க. 2034 நாங்க வந்துடுவேன். அவ்வளவுதான். காலச்சக்கரம் வந்து சுழண்டிட்டே தான் இருக்கும், காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ள ஓடி வந்துட்டே தான் இருக்க போறோம். இப்ப இந்த இடத்துல என்ன கடவுள் இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா, உங்களை போன்ற பெரியவர்களுக்கு உங்க அனுபவத்தை நாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்க தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நீங்க எந்த நேரமும் என்கிட்ட வந்து உங்க பிரச்சனைகளையோ நிறைய குறை எதுவாக இருந்தாலும் சொல்லலாம், உங்க வாழ்த்துக்களை எனக்கு சொல்லலாம். அதனால நாங்க என்னைக்குமே இப்ப நாங்க வந்து தனியா வந்து ட்ரெஷரி ஆஃபீஸரா வந்து உங்கள்ட்ட அஷூரன்ஸ் கொடுக்கல. நாங்க 3 நிலையில 3 பேர் இங்க வந்திருக்கோம். சூப்பரண்ட் இருக்காரு, ஏடிஓ இருக்காரு, நான் இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி யூனிட்டோட சார்பா நாங்க 3 பேரும் உங்களுக்கு இந்த இடத்துல உறுதி கொடுக்கிறோம். கருவூலத்துறை உங்களுக்கு என்றுமே நண்பனாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நாங்க செய்து கொடுப்போம். அது மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ ஓய்வூதிய திட்டம் சொன்னோட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு. ஏன்னா நீங்க எல்லாம் இருந்தாதான் எங்களுக்கே வேலை. எங்க டிபார்ட்மெண்ட் தூக்கிடுவாங்க. ஏன்னா இப்ப மெயின் ஒர்க் நாங்க இப்ப அதான் பாக்குறோம். சேலரி எல்லாம் ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ்ல வந்துருச்சு. பில் போடுற வேலைன்றது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஒரு காலத்துல உட்காந்து மேனுவலா கால்குலேஷன் போடுவோம். உங்க பென்ஷன் பில் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து வீட்டுல உட்காந்து மேனுவல் கால்குலேஷன் போட்டு செக் பண்ணிட்டு படுத்தாதான் காலையில 10 மணிக்கு நான் வர சொன்ன ஓய்வூதியர்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். உங்க பென்ஷன் சீட்டை நான் பார்த்துருக்கேன், 3 இயர்ஸ் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு ஓய்வூதியர்கள் என்றுமே எனக்கு நண்பர்கள் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமைஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து பேசிக் பென்ஷன் நம்ம கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் போட்டு கொடுத்துருது. அதுக்குள்ள என்ன வருது போது இப்போ உள்ள ஸ்டாஃபுக்கு பெருசா ஒரு அனுபவம் இல்லை. ஏன்னா நம்ம மேனுவலா செய்யல. ஸோ அவ்வளோ ஈஸியானதுனால நீங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க இல்லை. அதனால என்னைக்கு ஓய்வூதியர்கள் எங்களுக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டு மழை நேரம் வர மாதிரி இருக்கு. எங்கள் துறை என்றுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற உறுதியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரி அவர்களை கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற அழைத்த பொழுதும் சிரித்த முகத்தோடு வருகிறேன் என்றார்கள். இப்பொழுது அதிகாரிகள் வந்த உடனே எனக்கு டயத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க, நான் போயிடுவேன்னு சொன்னேன். அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்கனால கடைசி வரைக்கும் இருந்து நம்மளோட அந்த சகோதர குற்றத்தை காட்டிய சகோதரி அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் சொல்லி, இனி வருங்காலங்களில் இந்த ஓய்வூதியர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இவ்வளவு மரியாதையோடு எங்களை நடத்தி கொண்டு இருக்கின்ற என் தாய் உள்ளத்திற்கு நன்றி கூறி கூட்டத்தை முடிக்கலாம் என்று நன்றி கூற நன்றியே நானே கூறியுள்ளேன். அவங்க பறிச்சு கொடுத்தா ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அத்தனை பேர் ஒத்துழைச்சிருக்கிறீர்கள். காசு என்று கேட்கின்ற பொழுதும் கொடுக்கின்ற வேலையை தட்டாமல் செய்கின்ற பொழுதும் என்னுடைய வயதின் காரணமாக என்னிடம் வேலை வாங்காமல் செய்ததையெல்லாம் எனக்கு அஞ்சு கல்வி தந்த உங்களை எல்லாம் மறக்க முடியவில்லை. ஒவ்வொருவராக பேரை சொன்னால் நான் மறந்துள்ளேன். அதை இன்னொரு கூட்டத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.